கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து என்னதுமா CaOH twice calcium hydroxide reaction with என்னது carbon dioxide gives calcium carbonate CaCO3 plus H2O. அந்த காம்பவுண்ட் உடைய நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா தான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால அந்த காம்பவுண்ட் உடைய ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிறது மஸ்ட்மா. இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். கால்சியம் இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி ரைட். இப்போ இங்க கவனிங்க, இந்த ட்வைஸ் வந்து இந்த ஓக்கும் பொருந்தும் ஹச்சுக்கும் பொருந்தும். அப்ப கவனிங்க, ஆக்சிஜன் இங்க 2, இங்க ஒரு 2, மொத்தம் எத்தனை இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க கவனிங்க, இங்க ஒரு 3, இங்க 1, என்ன ஆயிடுச்சு? 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து கார்பன் 1 இருக்கு, இங்க கார்பன் 1 இருக்கு. ரைட். இங்க ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா? ஹைட்ரஜன் 2, இங்க ஹைட்ரஜன் 2, ஆல்ரெடி இது பேலன்ஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஜிங்க் ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரேட். ஜிங்க் வந்து என்ன சிம்பல்மா? Zn. Reaction with silver nitrate AgNO3 gives zinc nitrate Zn twice plus Ag. சரியா? ரைட். வாங்க இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க ஒரு ஜிங்க், இங்க ஒரு ஜிங்க் முடிஞ்சு. ரைட். இங்க ஒரு Ag, இங்க ஒரு Ag முடிஞ்சு. ரைட். இங்க நைட்ரேட் எத்தனை இருக்கு? NO3 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 போடுங்க. இங்க 2 போட்டனால சில்வர் 2 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 போடுங்க. இதுவும் பேலன்ஸ் ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் தாமா.